வணக்கங்க. நல்ல மொறுமொறுப்பா, கிரிஸ்பியான ப்ரான் ஃப்ரை எப்படி நம்ம வீட்டிலேயே செய்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேல்ல இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறமா, அதுக்குள்ள நடுவுல இந்த மாதிரி ஒரு குடல் பகுதி இருக்கும். அது ரொம்ப மெலிசா இருக்கும். அது கொஞ்சம் கருப்பா அதுக்குள்ளார நெறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம சுத்தமா இந்த மாரி கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சிலர் தெரியாம அப்படியே போட்டு சமைச்சுருவாங்க. அது நமக்கு கண்டிப்பா உடம்புக்கு பிரச்சனைய குடுக்கும். அதனால இந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த குடல ஒவ்வொரு ப்ரானுக்கும் நம்ம கண்டிப்பா எடுத்துறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். நீங்க காரம் வந்து உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்க உப்பு, காரம் உங்களோட தேவை எவ்வளவோ அதுக்கேத்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்கன்றதுக்காக எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதோட நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரானையும் இதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த ப்ரான்ஸ் ஃபுல்லா எல்லா இடமும் மசாலா பரவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணத நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நான் இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில கொண்டு வச்சுடுறேன். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா, அந்த ப்ரான்ல உப்பு, காரம்லாம் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ ப்ரான் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுல்ல இந்த மாதிரி பிரெட் கிரம்ப்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நம்ம யூஸ் பண்ற பிரெட் கிரம்ப்ஸ் நல்லா நைஸா இருக்கணும். ரொம்ப கொர கொரன்னு இருந்துச்சு அப்டின்னா, நம்ம பொரிக்கும்போது எண்ணெயில உதிர்ந்துடும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம அந்த ப்ரான் மசாலாவிலயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதையும் கவனத்துல வச்சு கொஞ்சமா இதுல நம்ம உப்பு சேர்த்தா போதும். இப்போ வேற ஒரு மிக்ஸிங் பவுல்ல நம்மளோட ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோர் இருக்குங்களா, மைதா அதையும் நான் ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரான் நல்லா ஊறியிருக்கு. அத வெளில எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் கிரம்ப்ஸோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பிரெட் கிரம்ப்ஸ் வந்து உதிராம கொஞ்சம் நல்லா புடிச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு ப்ரான்ஸையும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி மைதா மாவுல நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ப்ரான்ஸையும் இந்த மாதிரி மைதால ஒரு கோட்டிங் குடுத்துக்கலாம். இப்போ மைதால ஒரு கோட் பண்ணதுக்கப்புறமா, அந்த ப்ரான்ஸ் அப்படியே எடுத்து தண்ணீல கொஞ்சம் டிப் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்னர்ல வச்சுக்கலாம். அப்போ அந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணியெல்லாம் கீழ வந்து ட்ராப் ஆயிடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ப்ரான்ஸையும் இந்த மாரி மைதால ஒரு கோட்டிங் குடுத்து, தண்ணீல டிப் பண்ணி இந்த மாரி ஸ்ட்ரெய்னர்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மைதால தண்ணியிலயும் ஒரு கோட்டிங் குடுத்துட்டோம். இப்போ இந்த ப்ரான்ஸ் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பிரெட் கிரம்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரெட் கிரம்ப்ஸ்ல ஒரு கோட்டிங் இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத இப்படியே ஒரு கோட்டிங்கோட கூட நம்ம டைரக்ட்டா ஃப்ரை பண்ணலாம். ஆனா, இது நம்ம இன்னொரு கோட்டிங் பண்ணும்போது, இன்னுமே நெறையவே கிரிஸ்பியா இருக்கும். அதுக்காக நம்ம மறுபடியும் இப்ப இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க ப்ரான்ஸ எல்லாத்தையும் இன்னொரு முறை தண்ணீல இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கோட்டிங் பண்ணும்போது, இந்த ப்ரான்ஸ் வந்து இன்னும் நல்ல கிரிஸ்பியா இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒரே ஒரு கோட்டிங்ல ஃப்ரை பண்றத விட, இந்த மாரி டபுள் கோட்டிங் குடுக்கும்போது, அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த மாரி மிதமான ஹீட்ல இருக்கிற எண்ணெயில ஒண்ணு ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருந்துச்சு அப்படின்னா, மேல ஃபுல்லா நல்லா கருகிடும். உள்ள அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்காது. ஸோ மிதமான தீயில இருக்கட்டும். ரொம்ப கம்மியா இருந்தாலும் ப்ரான்ஸ் ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரான்ஸையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான மொறு கிரிஸ்பி ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.